விஜய் அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் பற்றி நிறைய அலிகேஷன்ஸ் ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, இப்படிலாம் பண்ணணும்னு அவசியமா, அவர் மேலே போய் பாருங்க எஃப்ஐஆர் ஆகி போச்சு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. அதுலேயும் குறிப்பாக ஒரு முக்கிய அரசியல் விமர்சகர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசும்போது அதிமுகவை திட்டாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அதிமுக அவருக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கும். ஒரு கண்டன அறிக்கை விட்டுருப்பாங்க. அதிமுக கண்டன அறிக்கை விட்டுருந்துச்சுன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களும் கண்டன அறிக்கை விட்டுருப்பாரு. ஸோ டிவிகேக்கு இந்த பக்கம் ஒரு பயங்கர சப்போர்ட் வந்திருக்குமே. என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு விஜய் அவர்கள்? ஒன்றும் சரியில்லை. இப்படிலாம் பண்ணாருன்னா எப்படி அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விமர்சகர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. யார் அந்த அரசியல் விமர்சகர்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பரிச்சயமான சவுக்கு சங்கர் அவர்கள் தான். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏங்க எல்லாரும் கூட சண்டை எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி இது? குறைந்தபட்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்யாமல் இருந்திருக்கலாமா? அதிமுக பற்றி மதுரை மாநாட்டில் பேசவே இல்லைப்பா. இன்னைக்கு விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அதிமுகவிடமிருந்து கண்டன அறிக்கை வந்திருக்குமா? நயினார் நாகேந்திரனிடமிருந்து கண்டனம் வந்திருக்குமா? திமுகவை திட்டுறீங்க, பிஜேபியை திட்டுறீங்க, ஏடிஎம்கேயை திட்டுறீங்க, நாம் தமிழரை திட்டுறீங்க. இது என்ன மாதிரியான வியூகன்றது தான் எனக்கு புரியல. எப்படி சர்வைவ் ஆவீங்க? ஸோ அவருக்கான பதிலடியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோ வித் சூர்யா. தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோ ஒரு விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஐயா சவுக்கையா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆரம்ப காலத்தில் பிஜேபி உருப்படாத கட்சி, அந்த கட்சி எந்த பக்கம் இருக்குதோ நான் அந்த பக்கம் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன், அந்த கட்சிக்கு நான் முழுக்க அகேன்ஸ்டான ஆள், நான் சாகிற வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நீங்கள் அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, சரி ஏடிஎம்கே கூட கூட்டணி தானே அப்படின்ற மாதிரி லேசாக உங்களை நீங்களே ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டீங்க. ஏடிஎம்கே கிட்ட நீங்கள் காசு வாங்கினீங்களோ வாங்கலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் சமீப காலமாக உங்களுடைய பேச்சு, உங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாமே ஏடிஎம்கேக்கு நல்லா ஜிங்கு ஜான் சால்டர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ விஜய் அவர்களை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, மாநாட்டில் ஏடிஎம்கே, அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்க கூடாது, பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணியிருக்கோம், பிஜேபி சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றீங்க. சப்போர்ட் பண்ணி என்ன நடக்கும் சொல்லுங்களே. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை விட்டுறாரு, இவர் ஒரு கண்டன அறிக்கை விட்டவர்னே அங்கே எஃப்ஐஆர்லேருந்து ஒரு பேரை தூக்கிடுவாங்களா? எஃப்ஐஆர் கேன்சல், கிழிச்சு போடுன்னு போட்டுருவாங்களா? ஸோ எதுக்கு பிரச்சனை, ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு அந்த பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அந்த பையனே கிடையாது வேற ஒரு பையன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை பற்றி பேசுறது இல்லை. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, குறிப்பாக யார் இருக்காங்கன்றது உங்களுக்கும் தெரியும். அவங்கள பற்றி வாயும் திறக்கிறது கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரிகள் காரணம்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் அதிகாரிகள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மகிழ்விப்பதற்காக அதிகாரிகள் போட்ட இந்த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ வேறு மாதிரி பேசிட்டு போகிறீங்க. ஏடிஎம்கேக்கு ஜால்ரா அடிக்கிறது ஃபஸ்ட் நிப்பாட்டுங்க. உண்மையான அரசியல் யதார்த்தம் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இல்லை தம்பி, நான் காசை வாங்கிட்டேன்ப்பா, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாட்டி அப்புறம் எனக்கு பேமெண்ட் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேசுங்க. அதுக்கு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் விஜய் அவர்கள் ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணக்கூடாது, என்டிகே விமர்சனம் பண்ணாது, டிஎம்கே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணாமல் இருங்க. நன்றி.